வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பிற்கு அரையாண்டு தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. 12ஆம் வகுப்பு தேர்வு கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. இன்று ஆங்கிலம் 2ஆம் தாளுக்கான தேர்வை மாணவர்கள் எழுதினர். இதேபோல 10ஆம் வகுப்பிற்கான அரையாண்டு தேர்வு நேற்று தொடங்கியது. இன்று தமிழ் 2ஆம் தாள் தேர்வு நடைபெற்றது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான அரையாண்டு தேர்வுகள் வருகிற 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் தேர்வு எழுதினர். 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு 10ஆம் தேதியிலிருந்து தேர்வு தொடங்கியுள்ளது. அரையாண்டு தேர்வு 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு 12ஆம் தேதியிலிருந்து நேற்றிலிருந்து தொடங்கியுள்ளது. இது இப்பொழுதுதான் முதல்ல இந்த மாணவிகள் முழு சிலபஸையும் அவங்க கவர் பண்ணி இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்றாங்க. அதனால இது ஒரு பொது தேர்வுக்கு இணையான தேர்வுன்னே சொல்லலாம். அது பொது தேர்வு அவங்க எதிர்கொள்றதுக்கு இது அவங்களுக்கு நல்ல ஒரு பிராக்டிஸ் கொடுக்கும். போலீஸ் இளைஞர் படைக்கான எழுத்துத் தேர்வு முடிவுகள் வெளியானதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக உடல் தகுதி தேர்வு நடைபெறவுள்ளது. தமிழக காவல்துறையில் சிறப்பு காவல் இளைஞர் படை புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு தமிழகம் முழுவதும் 10,500 பேரை தேர்வு செய்ய கடந்த மாதம் 10ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. 1,00,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தேர்வு எழுதினர். தேர்வு முடிவுகள் தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 31 மாவட்டங்கள் மற்றும் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், நெல்லை ஆகிய நகரங்களுக்கு தனித்தனியாகவும் தேர்ச்சி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 35 மதிப்பெண்களுக்கு அதிகமாக எடுத்த அனைவரின் பதிவு எண்ணும் தேர்ச்சி பெற்றோர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. 70 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவர்கள் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறது. தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அடுத்த கட்டமாக உடல் தகுதி தேர்வு நடைபெறவுள்ளது. விரைவில் அழைப்பு கடிதம் அனுப்பப்பட உள்ளதாக சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. தேர்ச்சி பெற்றவர்களில் உடல் தகுதி தேர்வுக்கு அழைப்பு கடிதம் கிடைக்கப் பெற்றவர்கள் அந்தந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகங்களை டிசம்பர் 26ஆம் தேதிக்குள் அணுக வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம். INS விக்ராந்த் எனும் விமானம் தாங்கி போர்க்கப்பல் எப்போது இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டது? லோக்பால் மசோதா மக்களவையில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். பள்ளிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தபோதிலும் பாதுகாப்பையும் மீறி பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றுத்தான் வருகின்றன. இதுகுறித்து எமது செய்தியாளர் தங்கமணி தரும் தகவல்களை இப்பொழுது கேட்கலாம். சென்னையில் உள்ள சில பள்ளிகளுக்கு நாம் நேரடியாக சென்று அந்த பள்ளிகளில் எவ்வாறு பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் பார்த்தோம். அதில் கணிசமான பள்ளிகளில் போதுமான பாதுகாப்பு அம்சங்கள் இல்லை என்று படுகிறது. அதாவது உதாரணமாக தமிழகத்தில் 55,000 பள்ளிகள் இருக்கின்றன. அந்த அரசு பள்ளிகள் இருக்கின்றன. அதில் 20,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள். ஆனால் இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளை பொறுத்தவரையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாட்ச்மேன்கள் அங்கு இருக்கும் காவலர்களை நியமிக்கும் பொறுப்பை அந்தந்த பள்ளிகள் வசமே அரசு ஒப்படைத்து விட்டது. இதனால் பெரும்பாலான பள்ளிகள் தங்களது பள்ளிகளில் காவலர்களை நியமிக்கவில்லை. சிலர் தற்காலிகமாக காவலர்களை நியமித்திருக்கிறார்கள். ஒரு சில பள்ளிகளை நாம் இன்று நேரடியாக சென்று பார்க்கும் பொழுது சில பள்ளிகளில் காவலர்களே இல்லை. இதனால் பள்ளி மாணவர்கள் எளிமையாக அந்த பள்ளியை விட்டு வெளியேறுவதும் வெளியாட்கள் உள்ளே நுழைவதுமாக பாதுகாப்பு குறைபாடுகள் கணிசமாக இருக்கின்றன. ஆனால் இன்று சிந்தாரிப்பேட்டையில் உள்ள ஒரு அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில ஒரு மாணவன், அதாவது LKG படிக்கும் மாணவன் தனது பள்ளி வளாகத்தை விட்டு வெளியே சென்று விட்டான். அதாவது அவனாகவே பள்ளி வளாகத்திலிருந்து வெளியே சென்று விட்டான். இந்த நேர இடைவெளிக்கு பிறகு அந்த மாணவனை அந்த பெற்றோர் கண்டுபிடித்துள்ளனர். இப்படி ஒரு சம்பவம் இன்று சென்னையில் நடந்துள்ளது. அந்த மாணவனை காணவில்லை என்ற காரணத்தினால் போலீசாருக்கும் தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வருவது தெளிவுபட. இன்றைய தெளிவுபட பகுதியில் 12ஆம் வகுப்பு தேர்வில் இயற்பியல் பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள இயற்பியல் ஆசிரியர் ரவிகாசி வெங்கட்ராமனிடம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம்.
சார் வணக்கம். வணக்கம். இப்ப வந்து +2 ஃபீவர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அரையாண்டு தேர்வு நடைபெற்று வருகிறது. இப்போ இன்னும் வந்து 79 நாட்கள்ல இருந்து 90 நாட்களுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். இந்த மாதிரியான சூழ்நிலையில ஸ்கூல்ஸ்லயும் சரி, இப்ப இந்த அரையாண்டு முடியும், இன்னும் அடுத்த மாதம் ரிவிஷன் எக்ஸாம், மாடல் எக்ஸாம்னு போயிடுவாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நெட் ப்ரிப்பரேஷன் டைம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலமா தான் பார்க்கப்படுது. முக்கியமா பிசிக்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிபிகன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னே பார்க்கப்படுது. இந்த சப்ஜெக்ட்ல வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றது ஒரு 2-3 வருஷ காலமா வந்து பார்க்கப்படுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேக்ஸ்ல அதிகமா இருக்காங்க, பட் ப்ரொபோர்ஷன் இதுல ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் பிசிக்ஸ்ல வந்து அதிக மார்க் வாங்க முடியல, சென்டம் வாங்க முடியறதுக்கு என்ன காரணம்? இன்னும் ஒரு 79 நாட்கள்ல தங்களுடைய தேர்வை எழுத ஆயத்தமா இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிசிக்ஸ் பொதுவா கஷ்டமான சப்ஜெக்டா நினைச்சுக்கிறாங்க, பட் இருக்கிறதுலயே ஈஸியான சப்ஜெக்ட்னு சொன்னா பிசிக்ஸ் தான் நம்ம சொல்லணும். அது ஆனா சென்டம்ங்கிற வர்றப்போ நீங்க அந்த கொஸ்டின் கேட்டீங்க, சென்டம் ஏன் அதிகமா வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நமக்கு வந்து எல்லாருமே இந்த 190ல இருந்து 195 வரைக்கும் எடுக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய எடுத்துறாங்க. ஒரு 4-5 மதிப்பெண்கள் வந்து அவங்களுடைய 1 மார்க்ல கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அவங்களுடைய அறிவை, அவங்களுடைய அறிவாற்றலை சோதிக்கக்கூடிய விஷயமாக சில கேள்விகள் கேட்கப்படுகின்றன. கடந்த 2 வருடங்களாக அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃப் லெவல்ல கேட்கப்படுறதுனால அந்த மாணவர்கள் ரொம்ப திறமை வாய்ந்த மாணவர்கள் மட்டுமே அதை அட்டெண்ட் பண்ண முடியற மாதிரி இருக்கிறதுனால சென்டம் பொதுவா குறைஞ்சிருக்கு. நீங்க சொல்லுங்க இல்லையா, அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंसல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற மாதிரியான क्वेश्चंस கேட்கப்படுறதுனால இது வந்து இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரியான क्वेश्चन வந்து கான்செப்சுவல் क्वेश्चनா இருக்குமா இல்லனா ப்ராப்ளம் ஓரியன்டட் क्वेश्चनா இருக்குமா? எப்படினாலும் இருக்கலாம். அது ப்ராப்ளம் ஓரியன்டடா இருக்கும், அதே மாதிரி அது கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணியும் இருக்கும். அது சோ அது அந்த 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் அவங்க சென்டம் எடுக்கிறத டிசைட் பண்ணுது. அது சென்டம் எடுக்க முடியுமா முடியாதாங்கிறத டிசைட் பண்றது அந்த 1 or 2 கொஸ்டின்ஸ் தான். அது சோ அதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் தரவா ஃபுல் புக்குமே தானே சார் படிக்கிறாங்க. இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பின்னாடி இருக்கிற அந்த எக்ஸசைசஸ்ல இருக்கிற क्वेश्चंस அண்ட் மிஸ்செலேனியஸ் படிச்சாலும் ஃபுல் புக்குமே படிக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு மாணவர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவர்களுக்கு ஃபுல் புக் படிச்சாலும் அவங்க படிக்கக்கூடிய மெத்தட் பாத்தீங்கன்னா முழுக்க இந்த படித்து அவங்க நிறைய பேர் மனப்பாடம் செய்து எழுதக்கூடிய டைப்பா தான் எழுதுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா நம்முடைய கேள்விகள்லயும் பாத்தீங்கன்னா 1 மார்க்ல 30 கேள்விகள் இருக்குது. அதுல 30 கேள்விகள்ல கிட்டத்தட்ட ஒரு 15 கேள்விகள் நம்ம புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள்ல இருந்தே தன் மதிப்பீடு வினாக்கள் சொல்லுவோம். மொத்தம் 134 வினாக்கள் இருக்குது. சோ அதுல இருந்தே கேட்டுறாங்க. அது சோ மீதி இருக்கக்கூடிய ஒரு 15 வினாக்கள்ல ஒரு 10 வினாக்கள் அவங்க பழைய இதுவரைக்கும் 24 பப்ளிக் தேர்வுகள் நடைபெற்றிருக்கிறது. 2006ல ஆரம்பிச்சு இது வரைக்கும். அது சோ கவர்மெண்ட் மாடல் ஒரு கொஸ்டின்ஸ் ஒன்னு வெளியிட்டாங்க மொத்தத்துல. ஆமா, சோ டோட்டலா 25 கொஸ்டின்ஸ் பப்ளிக் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை படிச்சாங்கனாலே அவங்களுக்கு ஓரளவுக்கு 25ல இருந்து 28 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அவங்க ஆன்சர் பண்ணிடலாம். பெரிய விஷயம் இல்ல. ஒரு 2 கொஸ்டின் வந்து அவங்களை எப்படியும் அனலிட்டிக்கல் அபிலிட்டியை டெஸ்ட் பண்ற மாதிரியாக क्वेश्चंस கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ் தான் அவங்கள அது வெறுமனே படிச்சா மட்டும் போராது, அந்த பாடத்தை முழுமையாக உணர்ந்து படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். படிச்சால் மட்டும். தொடர்ந்து பேசலாம் சார். திருச்சியில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், லாவண்யா, அவரிடம் பேசலாம். லாவண்யா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? மேம் எப்படி மேம் அந்த ப்ரிப்பேர் பண்ண முடியும்? சப்ஜெக்ட் எல்லாம் புரிஞ்சது, எழுதுறது ஈஸியா இருக்குது. ஆனா கொஞ்சம் இப்ப புரிஞ்சிச்சுன்னா ஒரு கொஸ்டின் புரிஞ்சிச்சுன்னா அதை எழுதுறதுக்கு ஈஸியா இருக்குது. தெரியாத கொஸ்டினை படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை என்னால அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கவே முடிய மாட்டேங்குது. நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் லாவண்யா. क्वेश्चंस வந்து டஃப்பா இருக்கு. சில क्वेश्चंस வந்து எனக்கு சில கான்செப்ட்ஸ் ரொம்ப டஃப்பா இருக்குன்னா அது புரிஞ்சு படிச்சு என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது இந்த நேயருடைய ஒரு ப்ராப்ளமா இருக்கு. உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றேன்? அப்படி நான் தான் சொன்னேன், கொஸ்டின்ஸ் புரியறதுக்கு கஷ்டம்னு இதுல சொல்றதுக்கே வாய்ப்பு இல்ல. ஏன்னா இந்த முறை நமக்கு கடந்த 2-3 வருடங்களாக உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை படிக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் கொடுத்துறாங்க. அது ஒரு பெரிய பூஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. இதுக்கு முன்னாடி 10 minutes ஃபார் ரீடிங் த கொஸ்டின் பேப்பர், ஒரு 5 minutes ஃபார் ரைட்டிங் தேர் பர்டிகுலர். சோ அது கொடுத்ததுனால இப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேரு முன்னாடி கொஸ்டினை பார்த்தோன்னா அவசரமா தெரிந்த கொஸ்டின் தெரியாத கேள்விகளை. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இது பிரச்சனை இல்ல. படிக்கும் போதே எனக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப டஃப்பா இருக்கு
அதை நான் எப்படி புரியுற மாதிரி படிக்கிறது? டஃப்பான கான்செப்ட் எப்படியும் பிசிக்ஸ்ல இருக்கும், அதை வந்து அவங்க எப்படி எளிமையா ஆக்கி படிக்கிறது? இப்போ 10 மார்க் 5 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பொறுத்தளவுல புக்ல இருக்கிற கேள்விகள் அப்படியே நேரடியாக கேட்கப்படும். அதுல எந்த விதமான புரிதலுக்கும் அல்லது புரியாம போறதுக்கும் எந்த வழியும் இல்ல. ஏசி கண்டக்டர், டிசி கண்டக்டர் எல்லாரும் ஈஸியா படிக்க புக்ல இருக்கிற கேள்விகள் தான் அப்படியே அதுல இருக்கிற டைட்டிலோட ஏசி ஜெனரேட்டர் எப்படி சிங்கிள் பேஸ் ஏசி ஜெனரேட்டர் ஒரு கட்ட ஏசி மின்னியற்றி வேலை செய்வது எப்படி அப்படிங்கறது தெளிவா அப்படியே நேரடியா இருக்கும். சோ அதுல ட்விஸ்டடுக்கோ அல்லது வேற எந்த மாதிரியான சிக்கலுக்கோ வழி இல்லாது. அவங்க கேட்கறது எனக்கு தெரிஞ்சு 1 மார்க்ல வேணா அந்த மாதிரியான சில கேள்விகள் இருக்கலாம். அதை மட்டும் தான் நான் சொன்னேன். அந்த சில கேள்விகள் கூட 15 கேள்விகள் புக்ல இருந்து அப்படியே நேரடியா வந்துரும். கிட்டத்தட்ட 15ங்கிறது எக்ஸாக்ட் நம்பர் இல்ல, கிட்டத்தட்ட. நாம் தொடர்ந்து பேசலாம் சார். மஸ்கட்டில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், லோகநாதன். அவரிடம் பேசலாம். லோகநாதன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். பொதுவா பையன் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரிஞ்சுக்கலாம் லோகநாதன். இப்போ ஒரு குட் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் அவங்களுக்கு இருக்கணும்? அதான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு 195 மார்க் வரைக்கும் 190 195 மார்க் வரைக்கும் எடுக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன்ல பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸ், புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தன்மதிப்பீடு வினாக்கள்ல நல்லா தெளிவா படிச்சுக்கணும். அது இல்லாம அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு 10 மார்க்ஸ் பொறுத்த லெவல்ல எல்லாமே ஓப்பன் சாய்ஸ் தான். அவங்களுக்கு 8 கொஸ்டின்ஸ் கேட்டு 4 எழுத போறாங்க அவங்க. சோ அந்த அவங்க அதுக்கு அவங்க சாய்ஸ் ஈஸியாவே இருக்கும். அது ஓரளவுக்கு படிக்கக்கூடிய பையங்க கூட அதை அழகா ஈஸியா எழுதிடலாம். அது சோ இவங்க எதுல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா அட்டெண்டிங் த ப்ராப்ளம்ஸ். அது சோ கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். சரி, இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அது ப்ராப்ளம் ஓரியன்டட் क्वेश्चन. ப்ராப்ளம்ஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க நீங்க. ஆனா ப்ராப்ளம்ஸ் ஆர் தி டிஸ்கைஸ் ஆஃப் தி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து தெரியப்படுத்தணும். அப்படின்னு இருக்கும்போது என்னென்ன கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் எந்தெந்த யூனிட்ல இருந்து வருது? இப்போ 5 மதிப்பெண் வினாக்கள்ல ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம் கேட்கப்படும். 5 மதிப்பெண் வினாக்கள் மொத்தம் 12. அதுல வந்து இவங்க 7 கேள்விகள் எழுதணும். 7 கேள்விகள்ல 6 கேள்விகள் தியரியா எழுதிக்கலாம், தியரியா ப்ராப்ளம் எப்படின்னா எழுதிக்கலாம். பட் ஒரு கொஸ்டின் கம்பல்சரியா அவங்க ப்ராப்ளம் அட்டன் பண்ணி ஆகணும். அது 7 கேள்விகள்ல தப்பிக்க முடியாது. ஏன்னா அதுல 2 ப்ராப்ளம் கொடுத்து 1 கம்பல்சரியா அட்டன் பண்ண சொல்லிருப்பாங்க. சோ அந்த ப்ராப்ளம்ஸ் பொதுவா எந்த சாப்டர்ல இருந்து வரும் அப்படின்னு சொன்னா, பொதுவா இந்த ஸ்பெசிபிக்கா அந்த சாப்டர் தான் சொல்ல முடியாது. பட் இது வரைக்கும் கேட்ட கேள்விகள்ல இருந்து பாத்தீங்கன்னா 2, 3, 5, 7, 8. சோ இந்த சாப்டர்கள்ல இருந்து இந்த லெசன்கள்ல இருந்து இது வரைக்கும் கம்பல்சரி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 2, 3, 5, 7, 8 1வது பாடத்துல இருந்து கூட 1 or 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க பொதுவா. சோ பொதுவா இந்த பாடங்கள்ல இருந்து கம்பல்சரி ப்ராப்ளம் அவங்க கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே போதும். அது அது போக இன்னொரு ப்ராப்ளம் சால்விங் क्वेश्चंस எப்படி பாக்குறதுங்கிறது வந்து ப்ராப்ளம் சால்விங்ல இன்னொரு தொடர்ந்து பேசலாம். நம்ம தஞ்சாவூரில் இருந்து கீதா என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கீதா வணக்கம், வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? ஹலோ சார். வணக்கம் கீதா, தொடர்ந்து பேசுங்க. ஹலோ சார், ப்ராப்ளம் வந்து எந்தெந்த லெசன்ல இருந்து நல்லா பாக்கணும்னு சொன்னீங்கன்னா பாத்துக்கலாம். அதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ப்ராப்ளம்ஸ் திருப்பியும் எந்தெந்த யூனிட்ல இருந்து கேக்குறாங்க? ப்ராப்ளம்ஸ் அதான் பிக்ஸடா நமக்கு இதுல இருந்தா கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா பாடமும் படிச்சுக்கணும். நீங்க சொல்லுங்க செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், 7th and 8th யூனிட், அதுல வந்து புக்ல கொடுத்திருக்கிற அதே ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. அதே ப்ராப்ளம் தான். அதுல எந்த டேட்டாவும் மாத்தாம அப்படியே தான் கேட்பாங்க. நம்பர்ஸ் கூட மாத்த மாட்டாங்க. அதே டேட்டா அப்படியே தான் கேட்பாங்க அதுல. ஏன்னா அவங்க வந்து இதுல அந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவுல அவங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாதவங்க. சோ அதனால அவங்க அந்த லாகரிதமிக் வச்சு தான் போட்டு ஆகணும். அது சில கஷ்டமான ப்ராப்ளம் கூட அவங்க அந்த டேட்டா அதுல புக்ல இருக்கிற ஆன்சர் தான் அப்படியே அவங்க எழுதி ஆகணும், வேற வழி இல்ல. அது சென்னையில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், விஜயகுமார். அவரிடம் பேசலாம். விஜயகுமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் விஜயகுமார். தொடர்ந்து பேசுங்க. விஜயகுமார், உங்க டிவி வால்யூம் நீங்க கம்மி பண்ணிக்கோங்க, அப்பதான் நீங்க பேசுறது தெளிவா கேட்கும். சார், இப்ப நீங்க சொன்னீங்க அந்த ப்ராப்ளம்ஸ் பத்தி. அதுதான் அதையும் சொல்லிடுறேன். அவங்க 2, 3, 5, 7, 8 இந்த 5 பாடங்களும் கொஞ்சம் தரவா பாத்துக்கணும். ப்ராப்ளம்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து சமயத்துல ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட், 9th யூனிட் and 10th யூனிட் வந்து அவங்க அடுத்தது மாதிரி வச்சுக்கலாமா? இல்ல அப்படி இல்ல. இப்போ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் லெசனும் 9th லெசனும்
இதுல இருந்து அதிகமான 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அது மொத்தம் 3 மார்க்ல மொத்தம் 20 கொஸ்டின். அதுல 15 கேள்விகள் அவங்க கம்பல்சரி அட்டன் பண்ணணும். அதுல 20 கேள்விகள் 5 கேள்விகள் உங்களுக்கு கணக்குகளாக இருக்கும், ப்ராப்ளம்ஸா இருக்கும். அது சோ இதுல இந்த 15 கேள்விகள்ல பாத்தீங்கன்னா 20 கேள்விகள்ல 3 கேள்விகள் 2வது பாடத்துல இருந்தும் 4 கேள்விகள் 9வது பாடத்துல இருந்தும் கேட்பாங்க. அது சோ நம்ம இந்த எந்தெந்த பாடங்களுக்கு எந்தெந்த மாதிரி கேள்விகளுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும்ங்கறத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அத வந்து அவங்க எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்குது. அது ப்ளூ பிரிண்ட்ஸ் பாக்குறது வந்து ஒரு நல்ல ஹாபிட். அது டீச்சர்ஸ்க்கு மட்டும் தான் ப்ளூ பிரிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல அப்படி இல்ல, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும்ல அவங்க எந்த மாதிரியான கேள்விகள் எப்படி அட்டெண்ட் பண்ணணும்ங்கறது தெரியணும். அது சோ அது நான் தான் சொன்னேன், கொஸ்டின்ஸ் எழுதுறதுக்கு அவங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் ரொம்ப அவசியம். அது ஆனால் 1 மார்க் பொறுத்தளவுல அவங்க எல்லாம் முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சாதான் சென்டம்ங்கிறத அவங்க அச்சீவ் பண்ண முடியாது. அதை அடையிறதுக்கு அவங்க ப்ளூ பிரிண்ட பார்க்க வேண்டியதில்லை, எல்லா பாடமும் சேர்த்து தான் படிச்சாங்க. பட் விழுப்புரத்தில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், மனோகர். அவரிடம் பேசலாம். மனோகர் வணக்கம், உங்களுடைய கேள்வி. வணக்கம் மேடம், கேட்கலாங்களா? கேட்கலாம் சார். என் பொண்ணு இப்ப 11th படிச்சுட்டு இருக்காங்க சார். சரிங்க சார். She is going to write examination next year, sir. சரி. இப்போ யூசுவலா என்ன பண்றாங்க, 11th portion they used to skip 11th portion and straight away they are dealing with the 12th portion, sir. அப்படி இருக்கிற குழந்தைங்க when they come to 12th standard whether they can score very high marks or not. ஒன்னு சார். ரெண்டாவது கொஸ்டின் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 மார்க் 5 மார்க் செலக்ட் பண்ணி படிக்க முடியுமா, இல்ல புக் பேக்ல இருக்கிறது அத்தனையும் படிச்சுக்கணுங்களா? மூணாவது கொஸ்டின் 1 மார்க் படிக்கும்போது புக் பேக்ல இருக்க கொஸ்டினை மட்டும் பாத்துக்கிட்டு பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 25 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்திருக்குங்க, அதுல இருக்க 1 மார்க்க தரவா படிக்கலாம். 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன் சார். தேங்க்யூ சார். நான் டிவில பாத்துக்கிறேன் சார். தேங்க்யூ. இவர் ரொம்ப தெளிவான நேரா இருக்காரு, நம்ம சொல்ற எல்லா டேட்டாவையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவருக்கான ஒரு அட்வைஸ் என்ன சார்? அதான் அவங்க சார் வந்து என்ன கேக்குறாங்க, 11th இருந்து 12th போர்ஷன் அது சரியான முறை இல்ல. ஆனா ஆக்சுவலா ஏன்னா 11th போர்ஷன்ங்கிறது அதுக்குண்டான புரிதல் இல்லாம 12th போறதுல அர்த்தம் இல்ல. அது 11th பாடங்களை 11th தான் படிச்சாகணும். 12th பாடம் 1 இயர் இருக்குது. அதே மாதிரி அவர் இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, இந்த 10 மார்க் 5 மார்க்க பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்ல இருந்தது மட்டும் படிச்சா போதுமா? படிச்சா எல்லா கொஸ்டினுமே கவர் ஆயிரும். அதுல அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா 25 செட் ஆஃப் ஆமா 25 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், எல்லா கொஸ்டினுமே கவர் ஆயிரும். அதுல ஒன்னும் பெருசா இல்ல முக்கியமான ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸோ லெஃப்ட் ஓவரா இருக்காதா? ரொம்ப அதாவது 10 மார்க் கொஸ்டின் பொறுத்தவரை ஓபன் சாய்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், 8 கொஸ்டின் கொடுத்து 4 எழுதணும் உங்களுக்கு. ஏன்னா இன்னொரு ஒரு விஷயம் இதுல என்னன்னா, இது வந்து லாஸ்ட் செட்டா பார்க்கப்படுற ஒரு விஷயமாவும் இருக்கு. இப்படி இருக்கும்போது இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின் இந்த வாட்டி கேட்டுட்டாங்கன்னா அப்படி ரொம்ப செலக்ட் பண்ணி தேடி எடுத்து யாரும் அப்படி பண்ண போறது இல்ல. அது இது வரைக்கும் இவங்களை பையங்களை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் கேட்கலையோ அதெல்லாம் கேட்கணும்னு கேட்க போறது இல்ல. பட் எனிகோ நம்ம நீங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சீங்கனாலே எல்லாமே கவர் ஆயிரும். ஆல்மோஸ்ட் அப்ப கவர் ஆயிடும். 8 கொஸ்டின்ஸ் பெர் இயர் பெர் கொஸ்டின் பேப்பர். அப்படி பாத்தீங்கன்னா 25 into 8 போட்டு பாருங்க, அது ஆல்மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துடும். பட் நான் வந்து அது மட்டுமே அப்படின்னு சொல்ல மாட்டேன். நிறைய சென்டம் நீங்க ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சா தரவா படிச்சாகணும். பட் எனியோ இந்த ஒரு 190 எல்லாம் ஸ்கோர் பண்றதுக்கு நல்லா தெளிவா இதை படிச்சாலே போதும். பேசலாம். பிரவீன் என்கிற நேயர் திருவண்ணாமலையில் இருந்து காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரவீன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. 1 மார்க் எப்படி 30 மார்க் எடுக்கலாம் நீங்க சொல்லுங்க கொஞ்சம். 1 மார்க் சொல்லுங்க சார். சொல்லுங்க பிரவீன். 1 மார்க்ஸ் வந்து 18 வந்து புக் பேக்ல இருந்து கேட்பாங்க. ஆமா. அப்புறம் ஏர் கொஸ்டின்ஸ்ல இருந்து கொஞ்சம் கேட்பாங்க. அது இல்லாம ஒர்க் சால்வ் பண்ற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா வருமா கஷ்டமா வருமா? 1 மார்க் வந்து எப்படி அந்த ப்ராப்ளம்? 1 மார்க் நான் எப்படி சொல்லிட்டேன், 30 கேள்விகள்ல 15ங்கிறது எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். 12 கேள்விகள் கேட்கலாம், 18 கூட கேட்கலாம். போன வருஷம் 18 கேள்வி கேட்டிருந்தாங்க. சோ நான் ஆவரேஜா 15 சொல்றேன். அது சோ 15 கேள்விகள் நமக்கு தன்மதிப்பீடு வினாக்கள்லயே வந்துடும். அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் அப்படியே வந்துடும். அது மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 பொது தேர்வு வினாக்கள் இருக்குது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் வந்துடும் அதுல இருந்தே. சோ 20-25 கேள்விகள் உங்களுக்கு அதுலயே தயாராயிரும். இன்னொரு 4-5 கேள்விகளுக்கு மட்டும்தான் நீங்க வந்து கொஞ்சம் தரவா புக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி. சென்டம் டிசைடிங் ஃபேக்டரா பார்க்கப்படுறது இந்த மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस அப்படின்னு. இப்ப நம்ம வந்து எந்தெந்த யூனிட்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொன்னீங்க. முக்கியமா எப்படி 1 மார்க் ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்பல இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாலும்
அவங்க எக்ஸாம்ல என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதான். எக்ஸாம்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் போது ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ஒரு முக்கியமான ஃபேக்டரா பார்க்கப்படுது. அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். எப்படி இவங்க என்னதான் படிச்சாலும் அந்த 3 மணி நேரத்துல அவங்க என்ன எழுதுறாங்களோ அதுதான் டிசைட் பண்ண போகுது. கண்டிப்பா. அப்ப எப்படி எக்ஸாம் ஹால்ல டைம் மேனேஜ்மெண்ட் பாக்குறது? வெரி குட். இது நல்ல क्वेश्चंस கேட்டீங்க. நான் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் இது. அதாவது டைம் பத்தல அப்படின்னு சொல்றது. ஒரு சிலர் half an hour முன்னாடி எழுதி முடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இன்னும் சிலர் கடைசி நேரம் வரைக்கும் உட்கார்ந்து அந்த அவர் பிடிங்கிட்டு போற வரைக்கும், இன்விஜிலேட்டர் பிடிங்கிட்டு போற வரைக்கும் உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பாங்க. அது சோ இந்த 2 டைப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அது சோ அவங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, நீங்க எழுதும் போது சிலர் இன்னும் 10 மார்க் முதல்ல எழுதணும்னு ஆரம்பிப்பாங்க, சிலர் 1 மார்க் எழுதணும்னு ஆரம்பிப்பாங்க. அது நீங்க எப்படினாலும் எழுத ஆரம்பிக்கலாம், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. பட் 1 மார்க் கொஸ்டின்ஸுக்கு ஏதாவது ஒரு டைம் கொடுத்து நீங்க எப்படியாவது இடையிலாவது அதை எழுதிடணும். அது லாஸ்ட் மினிட்ல அதை ரஷ் பண்ணி எழுதணும்னு நினைக்க கூடாது. முதல்ல நீங்க தான் 10 மினிட்ஸ் கொடுக்குறீங்களே சார், அந்த 10 மினிட்ஸ்லயே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க, என்னென்ன கொஸ்டின் பாத்துருவாங்க மேடம். பட் எழுதுறதுன்னு இருக்கு இல்லையா, அவங்க சேஃபா என்ன பண்ணுவாங்க, முதல்லயே 10 மார்க் எழுதி முடிச்சிருவோம், அப்புறம் கடைசியில 1 மார்க் எழுதலாம் சொல்லி இவங்க 10 மார்க் 5 மார்க் 3 மார்க் எல்லாம் முடிச்சுட்டு 1 மார்க் வரும்போது கடைசியில ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். டயகிராம் ஓரியன்டட் क्वेश्चंस எல்லாம் ஹைலைட் பண்ணி ஒரு கான்செப்ட் எழுதும்போது வேக வேகமா எழுதி அவங்க கடைசியில தெரிந்த 1 மார்க் கூட தவறா எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 மார்க் பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா 30 கேள்விகள், உங்களுக்கு 15-20 கேள்விகள் டெஃபினட்டா தெரியாது. 20 கேள்வி 20 மார்க், நீங்க 20 கேள்வி எழுதுறதுக்கு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ஆகும். ஆனா 10 மார்க்ல 20 கேள்வி 20 மதிப்பெண் எடுக்கணும்னா நீங்க அட்லீஸ்ட் half an hour ஸ்பெண்ட் பண்ணணும். அது நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்துல் என்கிற நேயர் தஞ்சாவூரில் இருந்து காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். அப்துல் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நான் 1 மார்க் ப்ரீவியஸ் இயர்ல படி சொல்றீங்கல்ல? ஆமா ஆமா. அது ப்ரீவியஸ் இயர்னா இது வரைக்கும் கேட்டிருக்க பப்ளிக்ல கேட்ட கொஸ்டினா சார்? பப்ளிக் கொஸ்டின்ஸ் தான் இது வரைக்கும் கேட்டிருக்கிற பப்ளிக் கொஸ்டின்ஸ் தான். பட் அது மட்டுமே போதும்னு சொல்ல முடியாது. அது ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம். வச்சுட்டா அதுல இருந்து ஒரு 10 கேள்விகளுக்கு குறையாம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உனக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் போக ஒரு 10 மார்க்ஸ் அதுல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனியோ நீங்க ஃபுல் கொஸ்டின்ஸ் எல்லாமே எழுதணும்னா தரவா படிச்சாதான் முடியாது. எல்லா கொஸ்டின்ஸ் அதாவது சென்டம் வாங்கணும் அப்படின்னு நம்ம எய்ம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கணும். எல்லாத்தையுமே படிக்கணும். மிஸ் பண்ணாம அண்டர்ஸ்டாண்டிங். விருதுநகரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், சூரிய பிரகாஷ், அவரிடம் பேசலாம். வணக்கம் சூரிய பிரகாஷ், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன. மேம், அதாவது இப்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றாங்க, அது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருக்க எல்லா கொஸ்டினையும் படிச்சா கூட சில கொஸ்டின் ட்விஸ்டா இது வரைக்கும் கேட்காதது கேட்கறாங்க. அதெல்லாம் எப்படி மேம்? அதுதான் நான் சொன்னேன். அது ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் எப்படியும் உங்களுக்கு டஃப் லெவல்ல தான் இருக்கும். அது இது வரைக்கும் அது மாதிரி கேட்ட சார் சொல்றது ரைட் தான். இது வரைக்கும் கேட்காத கேள்விகள் 1-2 மாத்தி மாத்தி கேட்டுட்டே ஸ்கிப் பண்ணாத क्वेश्चंஸே இல்லாம எப்படி சார் இல்ல 1 மார்க்ல கேக்குறாரு அவரு. இது வரைக்கும் கேட்காத கேள்விகள் மத்த இதுல சாய்ஸ் இருக்கு மேடம். உங்களுக்கு 10 மார்க்லயோ 3 மார்க்லயோ 5 மார்க்லயோ சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்க அது கேட்காத கேள்விகள் கேட்டா இன்னொன்னு கேட்ட கேள்வி கேட்க போறாங்க, அது எழுதிட போறீங்க. அது பட் 1 மார்க் பொறுத்தவரை நோ சாய்ஸ். உங்களுக்கு 30 கொஸ்டின் அட்டன் பண்ணி ஆகணும். அதுல நீங்க ஏதாவது ஒண்ணு கேட்காத கேள்வி கேட்டா அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு தெரிந்த கேள்வி எழுதுறேன்னு போக முடியாது. அது எல்லா கேள்வியும் எழுதி ஆகணும். அந்த ப்ராப்ளம் இருக்கும்போது அதுக்கு நீங்க முழுமையான புரிதலோடு படித்தால் மட்டுமே அந்த கேள்வியை நீங்க அட்டன் பண்ண முடியாது. அப்படி அட்டன் பண்ணி போன தடவை ஒரு டஃபான கொஸ்டினுக்கு ஒரு 35 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்களே, அது பெரிய விஷயம் தான். அது முக்கியமா நீங்க இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்த போது சொன்னீங்க, முதல்ல 10 மார்க் क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா ஃபைனலா 1 மார்க் क्वेश्चन வச்சுக்க கூடாதுன்னு. அப்ப அந்த சீரியல் ஆர்டர்லயே போறது எவ்வளவு பெட்டர்? 1 மார்க் 3 மார்க் 5 மார்க் 10 மார்க் கன்வீனியன்ட்டா போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 மார்க் பொறுத்தளவுல நீங்க மேக்ஸிமம் 4 क्वेश्चन எழுத போறீங்க. 4 क्वेश्चनக்கு அதிகபட்சமா ஒரு क्वेश्चनக்கு 15 நிமிஷம் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 1 ஹவர்ல எழுதலாம். அது ரெண்டாவது 3 மார்க் பொறுத்தளவுல ஒரு क्वेश्चनக்கு 3 நிமிஷம் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 15 क्वेश्चन எழுதணும். 45 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். 5 மார்க்குக்கு ஒரு 35 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். 1 மார்க்குக்கு ஒரு half an hour. சோ இப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா மொத்தம் 180 மினிட்ஸ்ல 170 மினிட்ஸ்ல நீங்க எல்லாமே முடிச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீயா இருக்கும். அதை ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க அழகா எழுதிடலாம். அது ஆனா இது எப்போ பாசிபிள் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த கொஸ்டின்ஸை தரவா படிச்சிருந்தால் மட்டுமே இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள எழுத முடியும். அதுபோல் செலக்ஷன் ஆஃப் த கொஸ்டின்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட். அது சில கொஸ்டின்ஸ் தட் வில் டேக் மச் டைம். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். அது ஃபார் எக்ஸாம்பிள் 6வது பாடத்துல மில்லிகன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி எடுத்தா அது டயக்ராம் இருக்குது, டெரிவேஷன்ஸ் இருக்குது, நிறைய டிஸ்கிரிப்டிவ் மேட்டர் இருக்குது. எல்லாம் எடுக்கிறதுக்கு தட் வில் டேக் மச் டைம். நிச்சயமா சார். இப்ப இன்னைக்கு நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கீங்க. இந்த பிசிக்ஸ் பேப்பர் அட்டெண்ட் பண்ற வரைக்கும் எப்படி டஃபான क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணணும், சாய்ஸ் ஆஃப் क्वेश्चंस எப்படி செலக்ட் பண்ணணும், முக்கியமா எப்படி படிக்கணும்ங்கற விஷயம் சொல்லிருக்கீங்க. நிச்சயமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். Thank you so much. Thank you, sir. Thank you. இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்பொழுது பார்க்கலாம்.
INS விக்ராந்த் எனும் விமானம் தாங்கி போர்க்கப்பல் எப்போது இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டது என்கிற கேள்விக்கு 1961ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் கடல் முற்றுகையில் INS விக்ராந்த் முக்கிய பங்கு வகித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. லோக்பால் மசோதா மக்களவையில் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது என்கிற கேள்விக்கு மக்களவையில் 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. லோக்பால் மசோதா மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை விவாதம் நடைபெறும். அதன் பின்னர் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை எப்போது தொடங்கப்பட்டது என்கிற கேள்விக்கு 2009ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதலை தொடர்ந்து இது அமைக்கப்பட்டது. தீவிரவாதம் தொடர்பான குற்றங்களை இந்த அமைப்பு புலனாய்வு செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது காயத்ரி.